ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சட்டுன்னு உருளைக்கிழங்கு வச்சு டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. அது என்ன கேட்குறீங்களா? உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கோட கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு லைட்டாக பிரட்டி எடுத்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வேக வச்ச உருளைக்கிழங்கோ இல்லை வேகாத உருளைக்கிழங்கு இருந்தாலும் நான் என்ன பண்ணலாம் இன்றைக்கி சமையலுக்கு அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது இது பண்ணால் ரொம்ப நேரம் இருக்கும், இது பண்ணால் மசாலா அரைக்கணும், அது மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் வரும் வீட்டில். லாஸ்ட்டு சமையலே பண்ண மாட்டோம். அப்போது இந்த மாதிரி சமையலை நீங்கள் டக்குன்னு பண்ணலாம். ஈஸி ரெசிபி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா 2லேருந்து 3 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் இந்த பூரி மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வேக வைப்பீங்கல்ல, அதாவது 1/2 இல்லை 1/3 கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு திருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தோலை எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க. ஆனால் காய் மட்டும் நல்ல பக்குவமாக வந்துடணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும், இல்லை நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு சமையலுக்கும் நம்ம எதுக்காக இது மாதிரி இந்த கிழங்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்கணும், இந்த ரைஸ் இப்படி இந்த பக்குவத்தில் வந்துருக்கணும்னா, ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம போடுற மற்ற பொருள் எல்லாமே சூட்டபுளாக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இதுதான் விஷயம். அதே டைமில் இந்த வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு மாதிரி கட் பண்ணுற மாதிரி வச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுன்னா அந்த எண்ணெயில் அப்படி போட்டு இல்லை ஜஸ்ட் அப்படியே பரட்டிட்டு அந்த உருளைக்கிழங்கு போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. அதாவது வேறு எதுவுமே தேவையில்லைன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டான சைடிஷ்னு சொல்ல வரேன். அப்பளமோ இந்த வத்தல் மோர் மிளகா அதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. சரிங்களா? இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடுகை அப்படி போடுறோம். போட்ட உடனே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருதா? இந்த மாதிரி பொரிஞ்சு வர டைமில் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா உளுத்தம் பருப்பு. கடுகு பொரியாமல் மற்ற பொருளை போட்டுறாதீங்க. அதாவது அதுக்கு அர்த்தம் வர பொருளை போட்டுறாதீங்க. கடுகு நல்லா பொரிஞ்சாதான் அந்த வாசனை கொடுக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் சமையலில் நீங்கள் தப்பு பண்ணாலும் அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குறை இருக்கும். அதனால சொல்கிறேன், சமையல் பண்ணும்போது முழுமையாக அது லவ் அண்ட் கேரோட நீங்கள் பண்ணினா உங்களுக்கு டைம் சேவிங் இருக்கும், நல்ல ரெசிபி வரும், வீட்டில் சண்டைகள் வராது. அதான் விஷயம். சும்மா ஜாலியாக சொல்கிறேங்க, தப்பாத்துக்காதீங்க எல்லாரும். இதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு இந்த பச்சை மிளகா இந்த காரத்துக்கு நம்ம போடுறோம் இடத்துல. இதுக்கப்புறம் தலைவர் நம்பணும் அடுப்பு ஸ்லோ பண்ணிடுறேன். இந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுறேன். அப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பொடி மாஸ் உருளைக்கிழங்கோட வெங்காயம் அதிகமாக இருக்குது அப்படி நினைக்காதீங்க. இந்த வெங்காயம் இப்படி இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும் போது இந்த உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்கம் வந்துடும். ஏன்னா ஒரு பிடிக்கும் அந்த வெங்காயம் இருக்கணும். அதே டைமில் நீங்கள் வெங்காயம் குக் பண்ணுற பக்கம் 2 விதம் இருக்குது. இப்போ அடுப்போட ஃப்ளேமே இப்படி ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் ஸ்லோவாக வெந்து வரும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கோ அந்த காய் இருக்கும்போது வெங்காயம் மசிஞ்சு வந்துடும். அதுவே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் கலர் தான் மாறமா தவிர வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு முழுசாகவே இருக்கும், அப்படி கிரன்ச்சியாக இருக்கும். இதுதான் விஷயம். ஒரு பொருளுக்கும் அந்த சமைக்கிற தன்மை மாறும். இப்போது இதே மாதிரி டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள்லாம் ஃபஸ்ட்டே போட்டணும், உருளைக்கிழங்கு போட்டு போடாது. சரிங்களா? இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, இதோட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு திருப்பி பேன் டாஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். சும்மா லைட்டாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி, அதிகமான தண்ணி வேண்டாம். அந்த குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணி ஊற்றின பிறகு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். வதக்கிறது வேறு, பாயில் ஆகுறது வேறு. அதனால் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும்.
கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகி அந்த தண்ணி ட்ரை ஆகும் டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த உருளைக்கிழங்க இவரை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் அப்படி போட போகிறேன், அதுக்கு கையில் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போட போகிறேன். இதுதான் விஷயம். இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கா தண்ணி, இந்த காயை வந்து டைரெக்டாக இதில் போட்டுரும். அதாவது நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 75 to 80% காய் வந்து அப்படியே போட்டுறேன். மீதி 20% காய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணி போடுறோம். எதுக்காக ஸ்மாஷ் பண்ணுறோன்னா காரணம் இருக்குது. நம்ம அந்த வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த வெங்காயம்லாம் போடும்போது என்ன வேணா ஒன்றோட ஒன்று சேரணும். சேராமல் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சால்ட்டெல்லாம் போட்டுக்கல, இதுக்கப்புறம் இவரை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதே டைமில் இப்படி ஸ்லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த பொடி மாசை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதுன்னா அந்த உருளைக்கிழங்குல உப்பு இறங்கிடணும், காரம் இறங்கிடணும். அதே மாதிரி அந்த ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்க உருளைக்கிழங்கு வந்து அந்த உளுத்தம்பருப்பு, கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம் உன்னோட ஒன்று சேர்ந்துருக்கணும். இதுதான் விஷயம். இந்த 2 பேராமீட்டர்ஸை நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொடி மாஸ் அல்டிமேட் பொடி மாஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் போட்ட பிறகு லைட்டாக 1-2 பெருசாக இருந்ததுன்னா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே இல்லை. எனக்கு ப்ராப்பராக வந்தாச்சு. இப்போ ஒரு அப்படியே இறக்கிட்டு அதை சாப்பிட்றோம். அதே மாதிரி நீங்கள் பேனில் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே வந்து அடுப்பு போட்டு இறக்கிடாதீங்க, கொஞ்ச நேரம் விடுங்க. இப்படி இது அப்படியே குக் பண்ணும்போது ட்ரை ஆகும் அந்த சுக்கா பக்குவம் வரும். அந்த சுக்கா பக்குவம் வரும்போது உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடுறேன். அப்படி சுட 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 அப்படி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் நார்மலாக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் இந்த பொடி மாஸ் ரெடி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணும்போது கவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிழங்கு பாருங்கள், ஒன்று கூட பெருசாக இல்லை, அதே டைமில் ஸ்மாஷ் ஆகலை. இந்த சின்ன சின்ன கிழங்காக இருக்கும். இப்படி இருந்தால் தான் அந்த பொடி மாஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கார்னிஷ் வந்து கொத்தமல்லி அப்படி போடணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இங்கே கார்னிஷ் பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு, இந்த கடுகு, பச்சை கருவேப்பிலை, இந்த மஞ்சள் தூள் தான். பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு போண்டா பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ இது வந்து இன்கேஸ் அதிகமாக இருக்குன்னா அப்போ ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் கடல மாவில் டிப் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை சாண்ட்விச்சில் ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் நம்மளோட கமகமா சமையலில் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.